சார் அங்க சேஃபா நான் இது பண்ணது காரணம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி பீப்புள்ஸ் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் டிரைவர் இன்ஸ்டன்ட் ஆன இடத்துல தான் இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் தான் இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து கீழே இறங்குற வரலாம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் சேஃபா இது பண்ணாங்க. அதே போல காஷ்மீரி பீப்புள்ஸ் வந்து கரெக்டா பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு சஃபரிங் அவங்க இருந்து பார்த்தோன்னா இங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதுங்க. மீடியால பூஸ்ட் பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்வாதாரம் ரொம்ப போகுது. அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப கைண்ட்லெஸ் பீப்புள்ஸ் வராங்க. ஓகேங்களா. இன்னொன்னு வந்து இங்க பண்ணும் போதே வந்து பார்த்தோன்னா ஹிந்து முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. அங்க அப்படி கிடையவே கிடையாது. அவங்க நாங்க தங்கி இருந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம் உடைய இதுலதான் அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்பதான் ஒரு 3-4 வருஷமா தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பெருகிட்டு இருக்கு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட கேட்கும் போது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படாம போக சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணு ஒரு இன்சிடென்ட்டும் கிடையாது சார். அங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனமா ஈழம் பண்ணிருக்காங்க சார். அவங்கள பண்ணலாம் சார். ஓகேங்களா. அது வந்து பார்த்தோம்னா காஷ்மீர் பீப்புள் எல்லாருமே தீவிரவாதிகள் போல காமிக்கிற போல அங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க உள்ளூர் பீப்புள்ஸ் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்போதைக்கு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு சில பேர் பண்ணலாம். அதுக்கு மேல பார்த்தோன்னா இதுல வந்து பார்த்தோன்னா உள்ளூர் ஜனங்கள் சொல்லிட்டு வருது. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். ரொம்ப 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 கைண்ட்லெஸ் பீப்புள் சார். புரியுதுங்களா. அங்க போவாங்க. நாங்க வந்து இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும். அதுவரையுமே எங்களை பாத்துக்கிட்டாங்க. அது தெரியாமையே என்னன்னு கேட்டோம்னா பஸ் ஆக்சிடென்ட் தான் சொன்னாங்க எங்ககிட்ட. அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான். அப்ப அங்க கடையில டக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா இந்த இன்சிடென்ட்டே அவங்க சொல்லல. மான்சூன் ப்ராப்ளம், மழை ஜாஸ்தி வரா போல இருக்கு, அதுக்குதான் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேஃபா கிளம்புங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டிரைவர்ஸும் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், இங்க வந்து பார்த்தோன்னா சீக்கிரமா போக சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கொஞ்சம் மிலிட்டரி பிளேஸ் உடனே வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா. சோ சூப்பரான ஏரியா சார். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு போகவே வேண்டாம், காஷ்மீருக்கு போனாலே போதும். அதுக்கப்புறமும் நாங்க இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் திருப்பியும் ஸ்ரீநகர் வந்து திருப்பியும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் வரும். சோ ரொம்ப பதட்டம் சொல்லிட்டு இங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பதட்டம் ஜாஸ்தி கிடையாது. அங்க அவ்வளவு சேஃபா இருக்கு. மிலிட்டரிஸும் நல்லா பாத்துக்கிறாங்க, எதுவுமே பண்ணிடுறாங்க. பீப்புள்ஸ் அங்க இருக்கிறவங்க அதே போல வந்து பார்த்தோன்னா அங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எங்க கூட போறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். அதுல போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா எடுத்துட்டு போய் அந்த டிரைவர் தான் போய் சேர்த்தாரு. அதே போல ஒரே நாளே ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. ஸ்டென்ட் வச்சு இப்ப சூப்பரா நல்லா இருக்காரு. மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு பண்ணாங்க. நல்லா கவனிச்சுட்டாங்க. ஆமா சார். பட் இந்த மாதிரி அத்துமீறவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அந்த இடத்துல இருந்து வந்து நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அத்துமீறல்ங்கிறது வந்து பார்த்தோன்னா அதர் சைடு பீப்புள்ஸ், அது வந்து பார்த்தோன்னா ராணுவம் பாத்துக்க. நம்ம வந்து பார்த்தோன்னா எப்படின்னா இப்ப பதட்டமா இருக்கிறத பதட்டத்தை குறைக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா. நீங்க சொல்ற போல வந்து உடனே ஆக்ஷன் எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் பிரச்சனை. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொல்லணும். இப்ப சொன்ன கூட கொல்லாங்க பாத்தீங்களா, இது மாதிரி கொல்லணும். அவ்வளவுதான் கொல்லணும், அவ்வளவுதான். இப்ப அவங்க நான் வந்து திருச்சி சார். நாங்க 19ஆம் தேதி இங்க வந்து காமினோம் சார்.